நண்பர்களே, ஒரு நிமிடம் கண்ணை மூடி யோசித்து பாருங்கள். நம் வாழ்வில் நாம் சந்திக்கும் மிகப்பெரிய சவால்களில் ஒன்று என்ன? நாம் எப்படி பேசுகிறோம் என்பது தானே. ஒரு வார்த்தை ஒரு உறவை உருவாக்கும், இன்னொரு வார்த்தை ஒரு உறவை உடைக்கும். ஒரு பேச்சு நம்மை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்லும், இன்னொரு பேச்சு நம்மை தோல்வி படுகொடியில் தள்ளும். யாருடன் எப்படி பேசணும்? ஒரு பெண்ணிடம் எப்படி பேசணும்? பலருக்கு இருக்கும் குழப்பம் இது. ஆனால் இதற்கு ஒரு இரகசியம் இல்லை. பெண்களிடம் பேசும் முறைக்கும் ஆண்களிடம் பேசும் முறைக்கும் பெரிய வித்தியாசமில்லை. ஒரு மனிதரிடம் நாம் எப்படி மரியாதை, அன்பு மற்றும் புரிதலுடன் பேசுகிறோமோ அதே போலத்தான் பெண்களிடமும் பேச வேண்டும். முதலில் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் மரியாதை கொடுங்கள். அவர்கள் சொல்வதை கவனமாக கேளுங்கள். அவர்கள் கருத்துக்களை மதித்து பேசுங்கள். உங்கள் பேச்சில் பொறுப்பு இருக்கட்டும். நீங்கள் சொல்வதை யோசித்து பேசுங்கள். வீணான வாக்குவாதங்களை, கேலி பேச்சுகளை தவிருங்கள். மற்றவர்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். அவர்கள் நிலையை புரிந்து கொண்டு பேசுங்கள். இது உறவுகளை பலப்படுத்தும். உண்மையாக இருங்கள், போலியாக பேசாதீர்கள். நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படியே இருங்கள். உண்மையான பேச்சு மட்டுமே நீண்டகால உறவை உருவாக்கும். புகழ்ந்து பேசுங்கள். மற்றவர்களின் நல்ல செயல்களையும் திறமைகளையும் பாராட்டுங்கள். இது அவர்களுக்கு உத்வேகம் அளிக்கும். நம் வாழ்வில் உயர நாம் எப்படி பேசணும்? நம் வாழ்க்கை முன்னேற்றத்தில் நமக்கு பேச்சிற்கு ஒரு முக்கிய பங்கு உண்டு. நாம் எப்படி பேசுகிறோம் என்பது நம் தன்னம்பிக்கையும் நமது திறமைகளையும் பிரதிபலிக்கும். ஒரு கிராமத்தில் ஒரு விறகு வெட்டி இருந்தார். அவர் தனது கடின உழைப்பால் வாழ்க்கையை நடத்தி வந்தார். ஆனால் அவரிடம் இருந்த ஒரே குறை அவர் பேசுவது. அவர் பேசுவது மிகவும் கடினமாகவும் கோபமாகவும் இருக்கும். அதனால் யாரும் அவரிடம் பேச விரும்ப மாட்டார்கள். ஒரு நாள் ஒரு யானை அவரிடம் வந்தார். யானை, உன் விறகை வெட்டும் கோடாரியை எவ்வளவு கூர்மையாக வைத்திருக்கிறாய், அதுபோல உன் நாவையும் கூர்மையாக வைத்துக்கொள் என்றார். அன்று முதல் அந்த விறகு வெட்டி தனது பேச்சில் கவனம் செலுத்த தொடங்கினார். அவர் மற்றவர்களிடம் மரியாதையுடன் பேசினார். அவர் பேசும் வார்த்தைகள் மென்மையாகவும் அன்பாகவும் இருந்தது. ஒரு சில நாட்களில் கிராம மக்கள் அவரை நேசிக்க தொடங்கினார்கள். அவர் பேச்சு அவரை ஒரு சிறந்த தலைவராக மாற்றியது. வாழ்க்கையில் உயர உதவக்கூடிய பேச்சு ரகசியங்கள். நேர்மறை எண்ணங்கள். உங்கள் பேச்சில் நேர்மறை எண்ணங்கள் இருக்கட்டும். என்னால் முடியாது என்பதற்கு பதிலாக நான் முயற்சி செய்கிறேன் என்று சொல்லுங்கள். தெளிவான பேச்சு. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்பதை தெளிவாக சொல்லுங்கள். சுற்றி வளைத்து பேசாதீர்கள். கேட்கும் திறன். பேசுவது ஒரு கலை என்றால் கேட்பது ஒரு வரம். மற்றவர்கள் சொல்வதை முழுமையாக கேளுங்கள். அது உங்கள் புரிதலை மேம்படுத்தும். தன்னம்பிக்கையுடன் பேசுங்கள். நீங்கள் பேசுவது உங்கள் தன்னம்பிக்கையை பிரதிபலிக்க வேண்டும். உங்கள் குரலில் ஒரு உறுதி இருக்க வேண்டும். கற்றல் மனப்பான்மை. உங்கள் பேச்சில் கற்றல் மனப்பான்மை இருக்கட்டும். மற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள தயாராக இருங்கள். ஒரு மந்திரம். உங்களை உயர்த்தி காட்டுங்கள், திரும்பி பார்க்க வையுங்கள். உங்களை உயர்த்தி காட்டுங்கள், திரும்பி பார்க்க வையுங்கள் என்று நீங்கள் கேட்கலாம். அது மற்றவர்களை விட நாம் சிறந்தவர்கள் என்று சொல்வதல்ல. அது நீங்கள் யார் என்பதை உலகிற்கு காட்டும். உங்கள் திறமையை வெளிப்படுத்தும். உங்கள் செயல்களால் பேசுங்கள். நீங்கள் பேசுவதை விட உங்கள் செயல்களால் சத்தமாக பேச வேண்டும். உங்கள் கடின உழைப்பு, உங்கள் ஒழுக்கம், உங்கள் பொறுமை இவை அனைத்தும் உங்களை உயர்த்தி காட்டும். உங்கள் அறிவை வளர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் தினமும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் அதிகம் படித்தால் உங்கள் பேச்சு வலிமை அடையும். உங்கள் குணத்தால் பேசுங்கள். உங்கள் குணம் உங்களை பேச்சை விட முக்கியம். நேர்மை, கருணை, இரக்கம் போன்ற நல்ல குணங்கள் உங்களை ஒரு சிறந்த மனிதராக மாற்றும். ஒரு இளைஞன் பெயர் அருண் டெஸ்கில் கோபமாக உட்கார்ந்திருக்கிறான். அவனது மேலாளர் பிரகாஷ் அவனை திட்டுகிறார். பிரகாஷ் கடுமையாக, உனக்கு அறிவு இருக்கிறதா? இந்த காரியத்தை கூட ஒழுங்காக செய்ய தெரியாதா? நீ ஒரு உபயோகமற்றவன் என்று கோபமாக பேசுகிறார்.
அருண் அமைதியாக தலையை குனிந்து கொள்கிறான். அவனது முகம் சோகமாக இருக்கிறது. நண்பர்களே, இந்த ஒரு காட்சி நம் ஒவ்வொருவர் வாழ்விலும் நடந்திருக்கும். கோபம், ஏளனம், மரியாதை இல்லாத பேச்சு, இது யாரையோ அவமானப்படுத்துவது மட்டுமல்ல, அது அந்த மனிதனின் மனதிற்குள் ஒரு காயத்தை ஏற்படுத்துகிறது. அருண் அங்கே தலை குனிந்து நின்றிருந்தாலும் அவன் உள்ளுக்குள் உடைந்திருக்கிறான். அவனுடைய தன்னம்பிக்கை ஒரு நொடியில் சிதைந்திருக்கிறது. அருண் வீடு திரும்புகிறான். அவனது மனைவி கௌரி அவனிடம் அன்பாக, என்ன ஆச்சு, ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறாய் என்று கேட்கிறாள். அருண் சத்தமாக, ஏன் எவ்வளவு கேள்வி கேட்கிறாய், என்னை தனியாக விடு என்று கத்துகிறான். அவன் கோபம் மனைவி மீது திரும்புகிறது. கௌரி பயந்து அமைதியாகி விடுகிறாள். கோபம் ஒரு நெருப்பு, அதை நம்மை காயப்படுத்துவதோடு நம் அருகில் உள்ளவர்களையும் எரித்துவிடும். அருண் தனது அலுவலகத்தில் அடைந்த காயத்தை வீட்டில் தனது அன்புக்குரியவரிடம் காட்டியதால் அங்கே ஒரு விரிசல் உருவாகுகிறது. நாம் பேசும் வார்த்தைகள், கோபத்தில் வரும் வார்த்தைகள் நம் உறவுகளின் அஸ்திவாரத்தையே அசைத்துவிடும். அருண் தனது வீட்டிற்கு அருகில் உள்ள ஒரு பூங்காவிற்கு செல்கிறான். அங்கே ஒரு வயதான ஞானி சாமிநாதன் அமர்ந்திருக்கிறார். அருண் மிகவும் சோர்வாக தெரிகிறான். சாமிநாதன் அவனிடம், தம்பி, நீ மிகவும் பாரமாக தெரிகிறாய், உன்னிடம் என்ன பிரச்சனை என்று கேட்கிறார். அருண் தன் கோபத்தையும் அவமானத்தையும் அவரிடம் சொல்கிறான். சாமிநாதன் கோபத்தில், நீ உன்னுடைய மனைவியிடம் என்ன சொன்னாய்? அருண், அவள் அதிகம் கேள்வி கேட்டாள், அதனால் அவளை திட்டினேன். சாமிநாதன், சரி, நீ அந்த வார்த்தைகள் திரும்ப பெற முடியுமா? அருண், என்னால் முடியாது. அதற்கு சாமிநாதன், இதுதான் பேச்சு, அது ஒரு அம்பு போன்றது, ஒரு முறை அது புறப்பட்டால் அதை நாம் திரும்ப பெற முடியாது. சாமிநாதன் ஒரு கதையை சொல்கிறார். ஒரு ராஜாவுக்கு ஒரு மந்திரியிடம் கோபம் வந்தது. நீ ஒரு முட்டாள் என்று திட்டி அனுப்பிவிடுகிறார். அமைச்சர் மிகவும் மனம் வருந்தி ராஜ்யத்தை விட்டு சென்று விடுகிறார். பின்னர் ராஜா தனது தவறை உணர்ந்து மந்திரியை தேடுகிறார். ஆனால் மந்திரியால் அந்த அவமானத்தை மறக்க முடியவில்லை. ராஜாவின் கோபமான ஒரு வார்த்தை ஒரு சிறந்த அமைச்சரை ராஜ்யத்தை விட்டு போக செய்தது. ஒரு மனிதனின் வாழ்க்கையும் மாற்றியது. கோபமான வார்த்தை ஒரு முள்செடி விதை. அது வளர்ந்து நமக்கு மட்டுமின்றி நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கும் வலியை தரும். மரியாதை இல்லாத பேச்சு, அவமானம், கோபம், இவை அனைத்தும் நம் வாழ்க்கை பாதையை இருட்டடைய செய்யும். அருண் சாமிநாதனின் பேச்சை கேட்டு மனம் மாறுகிறான். அவன் தனது வீட்டிற்கு செல்கிறான். அவன் மனைவியிடம், கௌரி, என்னை மன்னித்துவிடு, நான் இன்று மிகவும் கோபமாக இருந்தேன், அதனால் உன்னிடம் அப்படி பேசிவிட்டேன், அது தவறு, இனிமேல் அப்படி நடக்காது என்று சொல்கிறான். கௌரி உணர்ச்சிவசப்பட்டு அருணை அணைத்து கொள்கிறாள். மன்னிப்பு ஒரு மிகப்பெரிய சக்தி. ஒரு வார்த்தை ஒரு உறவை உடைக்கும் என்றால் இன்னொரு வார்த்தை ஒரு உறவை மீண்டும் கட்டமைக்கும். அருணின் இந்த மாற்றம் அவனது வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குகிறது. அடுத்த நாள் அலுவலகத்தில் அருண் அவனது மேலாளர் பிரகாஷிடம் சென்று, சார், நான் நேற்று வேலை செய்ய தவறிவிட்டேன், அதற்காக மன்னிக்கவும், நான் சிறப்பாக வேலை செய்ய முயற்சி செய்கிறேன் என்று பணிவாக சொல்கிறான். பிரகாஷ் அவனது பணிவை கண்டு ஆச்சரியப்படுகிறார். பின்னர் பிரகாஷ் அருணிடம், நீ மிகவும் திறமையானவன், உன்னால் முடியும் என்று பாராட்டுகிறார். அருண் மகிழ்ச்சியாக உணர்கிறான். ஏன் நாம் கோபமான வார்த்தைகளை பேசக்கூடாது? ஏன் மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது? அது உறவுகளை உடைக்கும். அது குடும்ப உறவாக இருக்கலாம், நண்பர்கள் உறவாக இருக்கலாம், அல்லது வேலை செய்யும் இடத்தில் உள்ள உறவாக இருக்கலாம். ஒரு வார்த்தை அனைத்து நல்லுறவுகளையும் முடிவுக்கு கொண்டு வரலாம். அது நம் வாழ்க்கையை இருட்டாக்கும். கோபமான பேச்சினால் மற்றவர்கள் நம்மை விட்டு விலகி செல்வார்கள். நாம் தனிமைப்பட்டு போவோம். அது நம் தன்னம்பிக்கையை அழிக்கும். கோபத்தில் பேசும்போது நாம் நம் கட்டுப்பாட்டை இழந்து விடுகிறோம். அது நம்மை ஒரு பலவீனமான மனிதராக காட்டும். வாழ்க்கை ஒரு எதிரொலி போன்றது. நீங்கள் நல்லது பேசினால் நல்லதே உங்களுக்கு திரும்பி வரும். நீங்கள் கோபமாக பேசினால் கோபமே உங்களுக்கு திரும்பி வரும். நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு சக்தி உண்டு. அந்த சக்தி நல்லதா கெட்டதா என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். வார்த்தைகளை பேசுங்கள், வலிவுகளை உருவாக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கை உங்கள் பேச்சை பொறுத்தே அமையும்.
நண்பர்களே, பேச்சும் ஒரு ஆயுதம்தான். அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பது நம் கையில்தான் உள்ளது. உங்கள் பேச்சில் அன்பும் மரியாதையும் நேர்மறையும் இருந்தால் உங்கள் வாழ்க்கையும் ஒரு புதிய பாதைக்குச் செல்லும். அது உங்களை மட்டுமல்ல, உங்கள் சுற்றி உள்ளவர்களையும் உயர்த்தும். நினைவில் கொள்ளுங்கள், நல்ல பேச்சு, நல்ல வாழ்க்கை. உங்கள் வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை உருவாக்குகின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.